மாஸ்டர் செஃப் மீன் பிடிக்க போகிறாங்க. இது வேணுமா அது வேணுமா? அந்த பக்கம் வந்துடுறேன். என்ன போதுமாண்ணா? ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாமா? இதில் வந்துட்டு இந்த வயிற்று துண்டு எதுண்ணே? இதுதான் வயிற்று நடுத்துண்டு. 1 2 3 இதெல்லாம் வயிற்று துண்டு. இந்த வாளுக்கு மேலே உள்ளது, அதுக்கு மேலே உள்ளது, அதுக்கு மேலே உள்ளது. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்கிறாரு, சரி எனக்கு நடுத்துண்டு வேணும் அப்படின்ட்டு. நான் கொடுத்துருக்குது நடுத்துண்டு. அதுதானே நடுத்துண்டு. மிஸ்டர் திரியுகன், உங்களுக்கு தான் இந்த நடுத்துண்டு. உங்கள் பேரை குறித்து நான் சாப்பிட்றேன். அப்படிதான் பண்ண முடியும். அப்புறம் தான் கொடுத்து பார்சல் அனுப்ப முடியும். அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க ஃபேஸ்புக் நினச்சலாம். நல்ல பிள்ளைங்க. वो डेली खाना बनाएगा, डेली खाना सही है ना? अभी वो आया फोटो उठा के लेके गया। वो आया तो फोटो खींचा तो क्लीन करेगा, नहीं है तो नहीं क्लीन करेगा. मैं डेली करता है ना खाना बना के. அண்ணே நான் துண்டு பெருசாக போட்டணும்ண்ணே. கொஞ்சம் பல்காக போட்டணும். இது ரெண்டாவது. மொத்தத்தில் இந்த மீனெல்லாம் ஒரு 5 6 துண்டு போட்டிருக்கீங்கன்னா ஒரு 8 9 துண்டு போடலாம். நான் எத்தனை துண்டாக போட்டிருக்காத? நீங்கள் இதில் இந்த மாதிரி இதை கொஞ்சம் சின்னதாக பண்ணிட்டு ஒரு 2 துண்டு போடலாம். இன்னொரு 3 4 துண்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். நான் வந்து 10 பெருசாக துண்டு போட்டேன். மிஸ்டர் திரியுகம், உங்களுக்காக தான் பாருங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவலையே படாதீங்க, உங்களுக்கு தான் பேருக்கு மட்டும். என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்களா? ரிங் செஞ்சுட்டீங்க. ஆனியன் ரிங்கா? எல்லாம் உடையுது மீன்லாம். ஐஸு. இப்போ வேகமாக வச்சு விடுங்க, சீக்கிரம் முருவல் ஆகட்டும். அடி பிடிக்குமா நமக்கு தெரியல. நீங்கள் தான் பக்கத்தில் 2 பரட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? நானும் போட்டுட்டு போயிடுவேன் கிளம்பி. அது வேறு ரெடி ஆகட்டும் அப்படின்ட்டு. அதையும் சேர்த்து போடணும். சேர்த்து போட்டு நம்மக்கிட்ட கத்தி வந்துட்டு வால் ரொம்ப பெருசாக போட்டோம். அவ்வளோதான் போட்டுருவேன். நான் அப்படியே ஹோல் பீஸாக வறுக்கலான்னு இருந்தேன். அப்படி செஞ்சுருந்தேன். நீட்டாக போட்டு கீரி விட்டுட்டு அப்படி போட்டுருந்தீங்கன்னா நல்லா வந்துருக்கும்ல. கிரில் சிக்கன் மாதிரியே கிரில் பீஸ் பண்ணியிருக்கலாம்.
இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் பிடிச்சோன்னாக்கா ஹோல் ஃபிஷ் செஞ்சிடும். நான் அதுதான் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். அவனுக்கு கொடுக்கணும்ல. அப்படின்னா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றலாம். அதுனா எல்லோரும் ஒரே நேரத்தில் உட்காந்தா தான் சாப்பிட முடியும். முழு மீன் நேரத்தில் வரத்துல ஒரு 6-7 மணிக்கு 6-7 மணிக்கு வரத்துல 6-7 மணிக்கு ஈவினிங் டைமில் பொறுத்து ரெடி சூடாக வச்சு கொடுத்துடலாம் கையில். யார் யாருக்கு வேணும்? பட்டி ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரை தான். இதுதான் அந்த வயிற்று பகுதி. நடுத்துண்டுல இது இல்லையா அது? அப்போ அந்த நடுத்துண்டு எங்கே இருக்கு? இது இந்த துண்டானா? ஓகே, கையாலே எடுத்துக்கிறேன். நடுத்துண்டு. ஓகே, இந்தாங்க திருயுகன். அந்த துண்டு உங்களுக்கு தான் ஓரமாக வச்சுருக்கேன். சாப்பிட்டுக்கங்க.